வணக்கம் மக்களே. நான் உங்கள் டைகர் மணிமுருகன். வாலன் பாய் ஜூன் மாசம் 19ஆம் தேதி 2026 அன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் தான் பாலன் பாய். இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த படத்தை சிதம்பரம் இயக்கியிருக்காரு. படத்தோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அம்மாவும் பையனும் ஜெயில இருந்து, அதாவது சிறைச்சாலையில இருந்து வெளியே வராங்க. ஸோ ஒரு என்ஜிஓ அட்ரஸை அங்க இருக்கிற போலீஸ் அம்மா ஒருத்தங்க கொடுத்து விடுறாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற ஒரு லேடி இவங்க வெளியே வரதுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு போன் நம்பரை எழுதி கொடுத்து விடுறாங்க. ஜெயில இருந்து வெளியே வந்த முதல் வேலையா அந்த ரெண்டையும் தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு அம்மாவும் பையனுமா பஸ் ஏறி கிளம்புறாங்க. ஒரு மலைப்பகுதியில போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ரெண்டு பேருமே நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எங்ககிட்ட பில் கட்ட காசு இல்லை. ஸோ அங்க ஒரு வயசானவர் தான் அந்த ஹோட்டலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற இந்த தேயிலை தோட்ட அவங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி சின்னதா வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த அம்மா போயிட்டு வேலை கேட்குறாங்க. இந்த மாதிரி என்கிட்ட காசு இல்லைங்க, நாங்க வேலை செஞ்சு கழிச்சிக்கிறோம், அதே மாதிரி எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு இருந்தா போதும், வேற எதுவும் கூலிலாம் தர வேணாம் அப்படிங்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் இல்ல, நானே ஏனோ தானோன்னு இந்த கடையை நடத்திட்டு இருக்கேன், நீங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு அந்த பையனுக்காக அந்த வேலையை அவர் கொடுக்குறாரு. சரி வேலையை பாருங்க அப்படின்ட்டு இவங்களும் கடையெல்லாம் நல்லா நீட்டா வேலைலாம் பாக்குறாங்க. லேட்டா கல்லாப்பட்டியில பார்க்கும்போது காசுலாம் இருக்கு. ஸோ நல்லா மெயின்டைன் பண்றாங்க கடையை. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த வயசானவர் என்ன சொல்றாரு, நீ என் பொண்ணு மாதிரிமா, நீ என் வீட்டுல இருந்தே வந்துக்க, இந்த கடையில இனிமே இங்க தங்கிக்காரு, என் வீட்டுல இருந்தே பாத்துக்க கடைய அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் அவர் கடைய ஓபன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சாவி அங்கேயேதான் இருக்கும். கடையை ஓபன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே மூவ் பண்ணா அடுத்து அவங்க அடுத்தடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு 3வது 4வது சீன்லயே நமக்கு தெரிஞ்சிடும், யாரும் நம்ம மீது உரிமை எடுத்துக்க கூடாது, நம்மளோட வேலையை நாம தான் பார்த்துக்கணும், நம்மளோட வாழ்க்கையை நாம தான் வாழ்ந்துக்கணும், யாரையும் நமக்குள்ள விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த அம்மாவும் பையனும் தெளிவா இருப்பாங்க. ஸோ அதனால அந்த பையன் அடுத்தடுத்து எங்க போனாலும், எங்க டிராவல் பண்ணாலும், எங்க வேலைக்கு செஞ்சாலும் அவங்க அம்மா கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி, இப்ப என் பேர் என்னம்மா, உன் பேர் என்னம்மா, இப்ப என்னம்மா கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பான். அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புது பேர் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அப்பா இங்க வேலை செஞ்சாரு, இல்ல அங்க வேலை செஞ்சாரு, இப்ப இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கதையை சொல்லுவாங்க.